பகல் 11 மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் 56.81 விழுக்காடு வாக்கு என்பது பதிவாகியிருக்கிறது. இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மாலன் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். 56.81 விழுக்காடு வாக்கு 1 மணி நிலவரப்படி இது இந்த அதிக அளவுக்கு வாக்குப்பதிவாக பார்க்கணுமா? கடந்த முறை 2021 ஒப்பிடும்போது இது கூடுதலான எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கப்படுது. இது சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன சார்? நீங்க வாக்குப்பதிவு 2021 விட கணிசமான அளவு கூடுதலாக இருக்கு. நீங்க இதே காலகட்டத்தில் 2021 இருந்ததுக்கும் இப்போ பதிவாகி இருக்கிறதுக்கும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா 17-18% வாக்கு கூடியிருக்கிறது. 17-18% வாக்கு கூடினது மட்டும் இல்ல, வாக்குகளுடைய எண்ணிக்கையும் கூடியிருக்கு. அதாவது அதிகமான பேர் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது இதுல ரொம்ப வெளிப்படையாக தெரிகிறது. இந்த போக்கு காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்ததிலிருந்து தொடர்ந்து இந்த போக்கு இருந்து கொண்டே இருக்குது. 2021 ஒப்பிடுகிற போது இந்த போக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. வெயில் என்பதை மக்கள் பொருட்படுத்தவில்லை. பொதுவாக இந்த மாதிரி மத்தியான நேரங்களில் வாக்கு குறையும், லஞ்ச் டயத்தில் குறையும் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அப்படிலாம் எதுவும் குறையல. அது தொடர்ந்து அதே வேகத்தில் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் வேகம் அதிகரித்திருக்கிறது என்றுதான் அதை பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய எலக்ட்ரல் ஹிஸ்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2011 தான் நமக்கு அதிகபட்சமான வாக்குப்பதிவு கடந்த 3 தேர்தல்களை வைத்து ஒப்பிடும்போது 2011, 16, 23 தேர்தல்களை வச்சு ஒப்பிடும்போது 2011 தான் அதிகபட்ச வாக்குப்பதிவு நடந்தது. 78% நடந்தது. அந்த தேர்தலில் ஆட்சி மாற்றம் நடந்தது. ஆட்சி மாற்றம் மட்டும் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை அதிமுக கூட்டணிக்கு, ஒரு லேண்ட்ஸ்லைட் என்று சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வெற்றி. 234 தொகுதிகளில் அது 203 தொகுதிகளில் அது ஜெயித்தது. 2016 பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் குறைந்தது. 78 இருந்தது, 74 வந்தது. 74 அப்போ முந்தைய தேர்தலை விட குறைந்தது. ஆனால் ஆட்சி மாற்றம் இல்லை. அதாவது வாக்கு சதவீதம் அதிகரித்த போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. வாக்கு சதவீதம் குறைந்த போது ஆட்சி மாற்றம் ஏற்படவில்லை. ஆனா இது ஒரு ட்ரெண்டா அப்படின்னா இல்லை. ஏன்னா 2021 2016 விட வாக்கு சதவீதம் குறைந்தது. 74 இருந்து 73 வந்தது. ஆனால் அப்போது ஆட்சி மாற்றம் நடந்தது. ஆனா இந்த முறை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அதாவது என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் நம்ம வாக்குப்பதிவு முடியும் போது அநேகமாக 85 to 90% நம்மளுடைய வாக்குப்பதிவு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தது என்று சொன்னால் 78 விட அது ஒரு 12-15% கூடுதலாக அது இருக்கும். அது ஒரு கணிசமான வாக்குப்பதிவு. அப்படி ஒரு கணிசமான வாக்குப்பதிவு நடந்தால் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். 2011 இருமுனை போட்டி, இப்ப 4 முனை போட்டி இருக்கும்போது அந்த ஃபார்முலா அப்படியே பொருத்த முடியுமா சார்? அப்படியே பொருத்த முடியாது. ஆனா 4 முனை போட்டி என்பதுல 3 முனை போட்டியா போலரைஸ். அதான் நான் சொல்ல வரேன். அதாவது இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, 3 முனை போட்டி ஏற்படுறதுனால யாருக்கு சாதகம் என்பது இது வரைக்கும் உறுதியா நமக்கு தெரியல. யாருடைய வாக்குகளை 3வது முனையாக கருதப்படக்கூடியவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரியல. அது ஆனால் யார் வெற்றி பெற்றாலும் அது ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும். அதாவது எண்ணிக்கையில், இடங்கள் எண்ணிக்கையில் அதிகமான இதாக அது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இது ஒரு சிம்டம் தான். இது இறுதி முடிவை இப்பவே சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கான சாத்தியங்கள் இல்லை என்பதை மறுக்க முடியாது. சார், இப்ப உங்களுடைய கணக்கீட்டின் அடிப்படையில் போன வருஷம் 2021 தேர்தலில் ஒட்டுமொத்தமா பதிவான வாக்கு 4,60,00,000. இப்ப 82 விழுக்காடு வாக்கு பதிவானதான் அந்த எண்ணிக்கையை தொட முடியும். ஏன்னா எஸ்ஐஆருக்கு பின்னாடி நம்பர்ஸ் குறைஞ்சிருக்கு. சோ கூடுதலாக 10 லட்சம் வாக்காளர்கள் அப்படின்றது என்ன மாதிரி, யாருக்கு பலன் சேர்க்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, எஸ்ஐஆருக்கு பிறகு குறைந்த எண்ணிக்கை பெரிய எண்ணிக்கை இல்லை. நீங்க 65 லட்சம் 70 லட்சம் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை தான் குறைஞ்சிருக்கு. நீங்க அப்ப இருந்த மொத்த வாக்காளர்கள் இப்ப இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த அளவுல தான் இருக்கும். அது என்னன்னு அது வாக்கு குறைந்தது அப்படிங்கிறதுனால அதை குறித்து இதுவரைக்கும் எந்த ஒரு முணுமுணுப்பும் வருத்தமும் போட்டியும் போராட்டங்களும் இதுவரைக்கும் நடக்கல. என்னன்னு
நீங்க இதுல என்ன பார்க்கணும்னா, அந்த எண்ணிக்கைகள் சதவீதங்கள் எல்லாம் விட்டுட்டு பார்க்க வேண்டியது மக்களுடைய ஆர்வம், வாக்களிப்பதில் இருக்கக்கூடிய ஆர்வம். அதை தொடர்ந்து குன்றாமல் காலையில 7 மணியில அளந்து ஆரம்பித்து 34, 35 டிகிரி வெயில் அடிக்கிற ஒரு காலகட்டத்திலையும் அது குறையாமல் தொடர்ந்து நீடித்து அதிகரித்து வருகிறது என்பது நீங்க எதை பார்க்கணும். அப்ப வெளியூருக்கு போறதுக்கு பஸ் கிடைக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்றாங்க. லட்சக்கணக்கான பேர் போக முடியலன்னு புஷி ஆனந்த் ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்குறாரு. அப்போ வெளியூருக்கு போய் வாக்களிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருப்பதையும் அதுல நம்ம பார்க்க முடிகிறது. வெளிநாடுகள்ல இருந்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனா வாக்களிப்பதில் மக்கள்கிட்ட ஒரு பெரும் ஆர்வம் இருக்கிறது. அப்போ அவங்க ஏதோ ஒரு முடிவை சொல்வதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள். அதாவது எலெக்ஷன் போலரைஸ் ஆயிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று ஒரு சாராரும், நீடிக்க வேண்டாம் என்று ஒரு சாராரும் அவங்க தங்களுடைய கருத்தை திட்டவட்டமாக சொல்வதற்கு முன் வந்திருக்கிறார்கள். அதுல யார் அதிகமாக இருக்கிறார்கள் என்பது நம்ம முடிவு வந்தாதான் தெரியும். ஆனால் கடந்த வரலாறுகளை வைத்து பார்க்கிற போது அதற்கான மாற்றத்திற்கான சாத்தியங்கள் இருக்கிறது என்பது என்னுடைய கணிப்பு. அது முடிவு வரும்போது நமக்கு தெரியும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திருமாறன்.